என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படி ஒரு அதிரடி படையை போல் கிரியை செய்யும் இந்த ஊக்கமான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்கள் எதிரிகளை, சத்துருக்களை எல்லாம் சிதறடிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்கள் குடும்பங்களை, உங்களை பாதுகாக்கும் இந்த ஊக்கமான ஜெபத்தின் பிரமிக்கத்தக்க வல்லமை நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களிலே மாறவே முடியாத சூழ்நிலைகளை மாற்றும். எதிராய் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை, மாற்றத்தை, வெற்றியதை, அற்புதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அந்த நடைமுறையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பாதுகாப்பும், விடுதலையும், வெற்றியும் உண்டாகும்படியாய் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலே ஒரு பிணியாளியை போல் அகப்பட்டிருக்கிற யாருக்கும், எவருக்கும், எங்கேயும், எப்பொழுதும் சுகத்தை கொடுக்க முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்தில் இருந்து கவனித்து அந்த ரகசியத்தை, அந்த வெற்றி வாழ்க்கையின், விடுதலையின் வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டு இதோடு நீங்கள் இதை போன்றவே ஜெபிக்கும் பொழுது இந்த ஃபார்முலா, இந்த திருச்சட்டம், இந்த வேதாகமத்தின் வழிமுறை, தேவனுடைய வழிமுறை ஒரு நாளும் தோற்று போகாது. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஓ மைட்டி காட். அக்காலத்திலே ஏரோது ராஜசபையிலே சிலரை துன்புறுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். நல்லா கவனிங்க. ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை சிலர் துன்பப்படுத்த தொடங்கி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம். சிலர் உங்களை இக்கட்டுகளிலும், அவமானங்களிலும், அல்லது தோல்விகளிலும், நஷ்டங்களிலும் தள்ளி இருக்கலாம். சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது உங்களை அநேகரை சிதறடித்தது போல, அநேகரை கெடுத்து அழித்தது போல உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் கொலைவெறியோடு இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தது போல பாருங்கள், பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஓ, இதெல்லாம் நம்ம ஈஸியா செய்யலாம். இவர்களை அழித்தால் யார் கேட்பார்கள்? இவளை, இவனை, இவளுடைய பிள்ளையை இந்த குடும்பத்தின் மீது கை போட்டால் கேட்பதற்கு ஆளே இல்லை என்று சிலர் உங்களை அநியாயமாய் துன்பப்படுத்த வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் உங்களை அநியாயமான காரியங்களினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல்வேறு இடைஞ்சல்களுக்கு உட்படுத்தி இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இப்பொழுது பேதுருவையும் பிடிக்க தொடர்கிறான். ஓ, இந்த பாருங்க, இது இவன் ஒரு முக்கியமான ஏரோது ராஜா என்கிற இந்த அநியாயக்காரன் இப்படியாய் தேவ பிள்ளையை பிடிக்க தொடர்ந்தான். நல்லா கவனிங்க. அவனை பிடிக்க தொடர்ந்தது மாத்திரமல்ல, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்தான். ஓ, எப்படி வைத்திருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பிள்ளைகள் இது போன்ற ஒரு சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கலாம். ஐயா, ஒருவேளை ஒரு வியாதியிலே அகப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நஷ்டம், கஷ்டம், கடன், தோல்விகளிலே அகப்பட்டு அவமானத்தால் குறுகி போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் இது போன்ற சூழ்நிலை வரும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் தெய்வமே,
அப்பா உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் இத்தனை பாடுகள், ஏன் நாங்கள் இப்படி சிறையிலே அகப்பட்டது போல் அகப்பட்டிருக்கிறோம்? ஐயா, இந்த அழிவுக்காரன், இந்த கொலைவெறிக்காரர்கள் எங்களையும் அழிக்க, எங்கள் பிள்ளைகளையும் அழிக்க வந்துவிட்டார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஓ, அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சிறைச்சாலையிலே இந்த பேதுருவை வைத்து என்ன செய்கிறான்? பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி எப்படி வைக்கிறான் பாருங்க. ஜனங்களுக்கு முன்ன கொண்டு வந்து கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், இவனை நாசமாக்கலாம் என்று அவன் நம்பி இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா கையிலே ஒரு அற்புதமான மாடப்புறா மாட்டிக்கொண்டது. அற்புதமான வெண்புறா ஒரு ராஜா கையிலே, ஒரு கொடூரமானவன் கையிலே, ஒரு கொலைகாரன் கையிலே அகப்பட்டு கொண்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளில் சிலர் இது போன்ற சூழ்நிலையிலே ஐயா பொறிக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல, வேடனுடைய கண்ணியிலே அகப்பட்டு கொண்டது போல, அல்லது ஒரு ஏதோ சிறையிலே அகப்பட்டு கொண்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், இந்த சண்டாளன் என்ன செய்கிறான்? இந்த பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஹல்லேலூயா! ஒரு சாதாரண, ஒரு அற்புதமான தேவ மனிதனை ஐயா, புறாக்களை போல கபடில்லாதவனாய், யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாத ஒரு உத்தமனை, நீதிமானை பாதுகாக்கும்படி 4 போர்க்கு சேவர்களை கொண்ட 4 வகுப்புகளில், அதாவது 16 பேர் அவரை சுற்றிலும் போர் சேவகர்கள், ஆயுதம் அணிந்தவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நீ இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறாயோ? இன்று நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுதே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, ஐயா, எப்படி பேதுருவுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இறங்கியதோ, தேவ மகிமை இறங்கி வந்தது போல என் தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய பார்வை திரும்பும்படியாய், உங்கள் இரக்கமுள்ள கரம், உங்க மனதுருக்கம் உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கே இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, பேதுரு சிறைச்சாலையிலே அகப்பட்டு அங்கே காக்கப்பட்டிருக்கையிலே, சிறைச்சாலையிலே அகப்பட்டிருக்கையிலே, என் தெய்வமே, அவருக்காக தேவாதி தேவனாகிய உம்மை நோக்கி சபையார் எல்லோரும் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோமே. அதுபோல இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் யார் யார் எங்கே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த ஆபத்திலே இருக்கிறார்களோ, என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய், இந்த சிறையிருப்பின் கதவுகள் உடைக்கப்படும்படியாய், ஓ லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, குறித்த நாளிலே அந்த பொல்லாத ஏரோது எப்படி பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தலாம் என்று நினைத்த அந்த ராத்திரிக்கு முந்தின ராத்திரியிலே என் தெய்வமே, 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்த 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்த அந்த பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது என் தெய்வமே, பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தது போல என் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தில் இருந்து பேதுருவுக்காய் சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது தூதன் இறங்கி வந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய், எங்கோ தூர பட்டணத்தில் வாழுகிற மகளுக்காய், என் தெய்வமே, எங்கோ தூர தேசத்திலே வாழுகிற என் மகனுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஆமென், எங்கள் கணவன்மாருக்காய், ஓ குளோரி, இவர்களை கெடுக்கும்படியாய், இவர்களை அழிக்கும்படியாய், ஐயா, இவர்கள் வாழ்க்கையை
நாசமாக்க துடிக்கிறவர்கள், இவர்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்க துடிக்கிறவர்கள் மத்தியிலே என் தெய்வமே இவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய சேனை பரமசேனையின் திரளாய் அதிரடி படையை போல் இறங்கி வரட்டும் ஐயா. இப்பொழுதே இறங்கி வந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், உம்முடைய தூதர்கள், உங்கள் தூதர்கள் வந்து பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிற காரியங்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பரலோகம் திறக்கப்படுவதாக என் தெய்வமே உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயந்தவர்களை ஐயா அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று சொன்னீர்களே ஐயா. உம்முடைய திரு வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே தடைகளுக்குள்ளும் சிக்கல்களுக்குள்ளும் சிரமங்களுக்குள்ளும் மேலும் எழும்ப முடியாதபடி, எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, என் தெய்வமே இவர்கள் உயரே உயரே பறக்க முடியாதபடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இன்று விடுதலை உண்டாகும்படியாய் கபாக்கரா சந்துரு கபரதரா சந்துரு கபரதரவோ எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளும் உடைவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே திறக்காத கதவுகள் திறப்பதாக. பிள்ளைகள் விடுதலை பெற்ற பெண்மானை போல என் தெய்வமே இவர்களை பலப்படுத்தும்படியாய் இவர்கள் கால்களை மான்களின் கால்களை போல இவர்கள் துள்ளி குதித்து விடுதலை பெற்ற பெண்மானாய் ஓடி தப்பித்து கொள்ளும்படியாய் வளர்ந்து வாழ்ந்து உயர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ மகிமை என் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் குடும்பங்களை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே என்று ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்க, ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அல்ல, தேவனை நோக்கி. யாரை நோக்கி? நம்முடைய ஜெபம் சில வேளைகளிலே நாம ஏதோ கதை சொல்லுவது போல, புலம்புவது போல, ஏதோ ஒரு கடமைக்காக கூட செல்லர்ஸ் ஜெபிக்க வேண்டிய சில நேரங்களிலே ஜெபித்து விடுகிறார்கள், ஜெபித்து விடுகிறோம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க, இங்கே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஹல்லேலூயா அந்த நம்பிக்கையோட உதவி வரும் கண்மலையை நோக்கி, வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. பாருங்க, நாளைக்கு பேதுருவை கொண்டு வரலான்னு அவ்வளவு வரும். அங்க 16 பேரும் காத்திருக்கிறான். அவங்களுக்கு பக்கத்துல 2 பேர் முரடனுவ படுத்திருக்கிறான். அவனு படுத்து தூங்கி இருக்கவே மாட்டான், முழிச்சுதான் இருக்கிறான். பாருங்க, இந்த 16 பேரும் ரொம்ப சீரியஸா முழித்திருந்து விழித்திருந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் எழும்பாதபடி, நீங்கள் அடைக்கப்பட்ட இடத்திலே கிடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாய் சூது செய்தவர்கள், சதி செய்தவர்கள், சூனியம் செய்தவர்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். ஆமென். அவர்கள் ஒருவேளை விழித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா, சிலர் சொல்லுகிறது போல மறுபடியும் மறுபடியுமாய் எங்களுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள் என்று செய்து கொண்டே இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் அல்ல 16 பேர் உங்களுக்கு விரோதமாய் 16 திசைகளிலே இருந்து திக்கட்டும் இருந்து உங்களுக்கு செய்தாலும் கூட இங்கே என்ன நடக்கிறது? சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கேளுங்க, என் தெய்வமே ஐயா, எங்கள் பிள்ளைகள் எங்களும் தவறி விடாதபடி என் தெய்வமே உம்முடைய தூதர்கள் அவர்களை கையிலே ஏந்தி கொண்டு வரும்படியாய் தூதர்கள் உம்முடைய தங்களுடைய உள்ளம் கைகளிலே என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவி
மனைவியை, தொலைந்து போன என் வீட்டாரை கொண்டு வரும்படியாய் தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே, இவங்க தூதர்களுக்கு இப்பொழுதே ஒரு கட்டளை பிறப்பதாக. என் பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய், ஓ தொலைந்து போன, ஆமென், ஓ எங்களை மறுதலித்து போன என் பிள்ளைகளின் கணவன்மார், என் பிள்ளைகளின் மனைவிகள் திரும்பி வரும்படியாய், இழந்து போன வாழ்க்கையை எங்கள் பிள்ளைகள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா சிறையிருப்புகளும் மாறும்படியாய், கட்டுகள் உடையும்படியாய், பிரமிக்கத்தக்க ஓ நன்மைகள் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் நல்ல சாட்சியாய் எழுப்பும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அல்லது எந்த மோசமான பயங்கரமான கருவிகளை காட்டிலும், எல்லா ஏவுகணைகளை காட்டிலும், ஓ எல்லா ஏவுகணைகளை காட்டிலும் வல்லமையானதாய் புறப்பட்டு செல்லும். ஆமென். அது புறப்பட்டு சென்று பிள்ளைகள் உங்கள் வீட்டார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து சிறைச்சாலைகளின் கதவுகளை திறக்க செய்யும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவ வார்த்தைகளோடு ஒத்திருக்குமே, ஆனால் தூதர்கள் அதை கேட்டு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் மாறி போவார்கள். ஆமென். இந்த சத்தியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாயின் வார்த்தையிலே, உங்கள் வாயிலே தேவ வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற தூதர்கள் உங்களை சுற்றிலும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டு கிரியை செய்கிற, வேலை செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இங்கே பாருங்க, எல்லாரும் காவல்காரர்களும் ஒருவேளை இந்த குடும்பத்தை வாழ விட மாட்டோம், எப்படி வாழுகிறார்கள் என்று பார்ப்போம். இவர்கள் வீடுகள், இவர்கள் பிசினஸ்கள், இவர்கள் தொழில்கள் எப்படி இனி நடக்கிறது என்று பார்த்து கொள்ளுவோம். இனி இந்த ஆபீஸ்ல இருக்கவே முடியாது, இனி இவள் இங்கே வேலை செய்யவே முடியாது, நாங்கள் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னவர்கள் இல்லாமல் போவார்கள். உங்களை தொலைத்து விடுவேன் என்று சொன்னவர்கள் தொலைந்து போவார்கள். உங்களை இடமாற்றி விடுவேன் என்று சொன்னவர்கள் இடமாறி போவார்கள். உங்களை நாசமாக்குவேன் என்று சொன்னவர்கள் நாசமாகி இல்பொருளாய் போவார்கள். உங்களை அக்கினியிலே எரித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 7 மடங்கு அக்கினியிலே அவர்களே மாண்டு போவார்கள். உங்களை சிங்க கெபியிலே தூக்கி போட்டாலும் நீங்கள் சாவதில்லை. உங்களுக்காய் தேவதூதர்கள் அங்கே உண்டு. நிச்சயமாய் நீங்கள் சாவதில்லை. உங்களை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தே போவார்கள். அதிரடி படையை போல கபாகாராதரபோ. ஏய், என் இயேசுவின் வைராக்கியம், தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். சிங்க கபியோ, அக்னி சூளையோ அல்லது செங்கடலோ யோர்தானோ எது எப்படி சீறி வந்தாலும் அவைகள் எல்லாம் உங்கள் மீது ஜெயம் எடுப்பதில்லை. தேவ பிள்ளைகளை நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். இங்க பாருங்க, ஐயா, அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஐயா, நாளைக்கு காலையில விடிஞ்சா உனக்கு மரணம், நீ சாக போற. அந்த காவற்காரர்கள் நினைத்திருப்பார்கள், அட பைத்தியக்காரன் இப்படி கிடந்து தூங்குறான் பாரு, என்ன கொரட்டை விட்டு தூங்குறான், ஒரு கவலையும் இல்லையே, எப்படி அந்த ஆளு தூங்குறான், நாமளே தூக்கம் இல்லாம பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த ஆளு இப்படி தூங்குறானே அப்படி நினைச்சிருப்பாங்க. நிச்சயமாய் நினைத்திருப்பார்கள். நல்லா கவனிங்க.
நாம் அநேக முறை சிறிய சிறிய காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு கலங்கி தூங்காமல் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். அங்கதான் பிரச்சனையே இருக்கிறது. ஐயா, கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம், இன்னும் பல்வேறு வகைகளிலே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி சிறைக்குள்ளே வந்து விட்டேன், ஏன் இது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டேன், ஐயா எனக்கு மட்டுமே இத்தனை பாடுகள், எனக்கு மட்டுமே, என் பிள்ளைகள் மட்டுமே இப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்று நாம் சிலது அநேகர் சின்ன பிரச்சனைக்கு கூட தூங்காமல் இருப்பார்கள். இன்னும் என் அன்பு சகோதர சகோதரிகள் பெரிய பெரிய பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் தூங்காமல். ஆனால் இந்த பேதுரு எப்படி தூங்கிக் கொண்டிருந்தான்? சங்கிலிகளால் கெட்டப்பட்ட ஒரு மனிதன். அன்பு சகோதர சகோதரிகளை, அங்கே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மனிதனாய் அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல், சிங்கங்களின் வாயில் இருந்தும் என்னை தப்புவிக்க, இந்த உலகத்தில் உள்ள சர்ப்பங்களின் வாய்களில் இருந்தும் என்னை விடுவிக்க, நல்லா கேளுங்க, அக்னி சூளைகளிலும் இருந்து எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறவர் என்னோட இருக்கும் பொழுது நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தெரிவிக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு அவன் பாருங்க, அந்த அன்னாளை போல துக்கமுகமாய் இல்லாதவனாய் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த மனிதனோ தூங்கிக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஓ க்ளோரி, என் தெய்வமே, ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே ஜெபியுங்கள், எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே ஆதரவு இல்லாமல் அனாதைகள் போன்று எங்கே சிக்கல் சிரமங்களிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒரு பரிசுத்த தூதன் அங்கே இறங்கும்படியாய் கபுக்கரா சந்துரு கபரதரபோ, ஒரு பரிசுத்தமான வல்லமையான தூதன் அங்கே இறங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மரா சந்துரு கபரதரா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகள் அடைக்கும் முறைகளினால், அநியாயமாய் சதி சூனியங்களினால், எந்த செய்வினைகளினால் எப்படி அகப்பட்டு கொண்டார்களோ அங்கே இருந்து இவர்கள் தப்பிக்கும்படியாய் ஒரு தேவ மகிமை இறங்கட்டும். ஐயா, அன்று சபையார் ஜெபித்த பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பத்தை கேட்டு, ஐயா எங்கள் இந்த ஜபங்களை கேட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் அதிரடி படையை போல இறங்கும்படியாய் முரு சந்தர கபரு துருபதரா எரிபுரு சந்துரு கபரதரவோ. Thank you Lord. அப்படியே அவனை பார்த்து சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் சீக்கிரமாய் இப்பொழுதே இன்றே விடுதலை அடையும்படியாய். ஹல்லேலூயா. அந்த பேதுருவின் கைகளில் இருந்து சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே விழுந்து கலந்து விழுந்து நொறுங்கி போனது போல எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் உடைவதாக, நொறுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தூதனோடு புறப்பட்டு சென்ற லார்ட், தூதனோடு 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது இருப்பு கதவு இவர்களுக்கு தானாய் திறவுண்டது போல் என் தெய்வமே, எங்கள் பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் மாக்கா சந்தரபோ துருவதரபோ இவர்களை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் திறப்பதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் இன்றே இப்பொழுதே திறக்கும்படியாய் மக்கா சந்து ருக்கபரதரா. எல்லா கட்டுகளும், வாதை நோய்
நோய் துன்பங்கள் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகளை, ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வரவேண்டிய நல்ல வீடுகளை, சொத்துக்களை, கட்டாத வீடுகளும் நட்டாத மரங்களுமாய் தேவன் கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல வேலைகளை, செழிப்பான வாழ்க்கையை, கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல ஊழியங்களை நடத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட நல்ல கிருபைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தடுத்திருக்கிற கதவுகள் திறப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா கதவுகளும் திறக்கும்படியாய் முகுரு சந்தரபதரபோ தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கதவுகள் எல்லாம் தானாய் திறந்தது போல, ஐயா சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் அப்படியே தன்னாலே விழுந்து நொறுங்கி போனது போல இப்பொழுதே கட்டுகள் அவிழ்வதாக, ஓ சங்கிலிகள் தெரிப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் சரக்கபோ சந்து ருமதரா எரிகபோ ருக்கபரா சந்து ருமதரா இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ராஜாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே ஓ பேதுரு சிறைச்சாலையிலே ஓ அந்த 16க்கும் மேற்பட்ட ஓ பயங்கரமான ராணுவ வீரர்கள் அங்கே விழித்திருந்து பயங்கர ஆயுதங்களோடு விழித்திருந்து பாதுகாத்த பொழுதிலும் அங்கே இருந்து என் தெய்வமே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய ஆவியினால் விடுபட்டது போல, விடுதலை அடைந்தது போல இவர்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை கெடுப்பேன் என்றும் அழிப்பேன் என்றும் நாசமாக்குவேன் என்றும் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும் மத்தியிலே ஓ இவர்கள் விழித்திருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஐயா ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஓ பேதுரு வெளியே வந்த பொழுது அங்கே சேவகர்களுக்குள்ளே, அந்த சிறைச்சாலை ஊழியர்களுக்குள்ளே ஒரு மகா பெரிய கலக்கம் உண்டாயிற்று என்று வாசித்தோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் குடும்பமும் ஐயா விடுவிக்கப்படும் பொழுது, மேன்மை அடையும் பொழுது, இவர்கள் நல்ல ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது உலகமெல்லாம் காணும்படியாய் ஓ என் தேவனுடைய கரம் இவர்களுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை மதியாதபடி, உம்முடைய பிள்ளைகளை மதியாதபடி, இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று அறிந்தும் இவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற, இவர்களை சூறையாட, இவர்கள் பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற, பாருங்கள் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல என் தெய்வமே ஏரோது இந்த பொல்லாத ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் பொழுது தேவ சத்தம் போல் அவனுடைய சத்தம் இருக்கிறது என்று ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவாய் ஆர்ப்பரித்த பொழுதிலும் கூட என் தெய்வமே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் அந்த இடத்திலே புழுபுழுத்து செத்தான் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஐயா என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் தடுப்பேன், அடிப்பேன், கெடுப்பேன், நாசமாக்குவேன் என்று சொல்லுகிறவர்கள் நிர்மூலமாகும்படியாய், அவர்களை இயக்குகிற பொல்லாத பிசாசுகள் சிதறி ஓடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றும்படியாய் என் தெய்வமே, இவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்களை மாற்றும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அந்தகார கட்டுகளும் அவிழும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்குவது போல உம்முடைய தூதர்
தூதர்கள் அதிரடி படையாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியாய், பாதுகாக்கும்படியாய், வெற்றியை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நிச்சயமாய் உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அடைய போகிற புதிய பலன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமுமாய் உயரே உயரே பரப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை நடுக்கங்கள், எத்தனை உபத்திரவங்களின் ஊடாய் நீங்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, நீங்கள் அடைகிற பலன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வும் உன்னதமுமான இடங்களுக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் நிச்சயமாய் உயரே உயரே பரப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 மனிதர் கூட்டங்களுக்கு மத்தியிலே, உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு உற்சாகமாய் பறக்கிற, ஒரு விடுவிட்டு பறக்கிற, ஒரு புதிய பலத்தோடு பறக்கிற கழுகுகளை போல நீங்கள் ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எல்லா ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாய், நீங்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் எல்லோரும் காணும் விதமாய் உயர உயர பரப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உயரே உயரே எழும்பி பறக்கும் பொழுது, ஐயா, நீங்கள் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும், ஜெருசலேமிலும் உலகமெங்கிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மாற்றம் வரும். உங்களை காண்கிறவர்கள், உங்கள் சபைகளிலே, சங்கங்களிலே, நீங்கள் வாழுகிற பகுதிகளிலே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த எண்ணெய், இந்த அற்புதமான எண்ணெய் உங்கள் தலையிலே ஊற்றப்படும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்களிலே தங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் பறந்து உயர்ந்து வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதே, நன்றாய் கவனியுங்கள். அது எந்த வருடமாய் இருந்தாலும் சரி, என் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைய முடியும். அந்த புது பலன் பரிசுத்த ஆவியினாலே அன்றி வேறே எந்த வழியிலும் அது வரலாகாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினாலே அன்றி நீங்கள் படுகிற பிரயாசங்கள், ஐயா, நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, அபிஷேகம் இல்லாமல் அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தாமல் செய்கிற காரியங்கள், தொழில்கள், விசுவாச பிள்ளைகள் செய்கிற எந்த காரியமும் அது லட்சையில் போய் முடியும். பலத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே உங்கள் காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை முன்வைத்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது, அவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து உங்களை புல்லுள்ள இடங்களில் பத்திரமாய் மேய்த்து நிச்சயமாய் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். மாற்றமே இல்லை. உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் எத்தனை காலியாய் இருந்தாலும் சரி, எத்தனை கசப்பாய் இருந்தாலும் சரி, கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுவார். பாருங்கள், எல்லா காலி பாத்திரமாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் நிரம்பி வழிய செய்கிற ஒரு அற்புதமான காரியம் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் உங்கள் தலையிலே நிலைத்திருக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான தெய்வம் அதிசயங்களை
நடப்பிக்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். அப்படியாய் உங்களுக்குள்ளே ஒரு பரிமாற்றம், ஒரு மாறுதல், ஒரு புத்தாக்கம் உண்டாகும் பொழுது நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். அடைந்து என்ன செய்வீங்க? அப்படியே உங்களை எதிர்க்கிறவர்கள், ஏளனமாய் பார்க்கிறவர்கள், உங்களை கேவலமாய் பேசினவர்கள், உங்கள் சரியாய் நடத்தாதவர்கள், எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் யாரும் தடுக்க முடியாத வகையிலே, யாரும் உங்களை மறிக்க முடியாத, தடுக்க முடியாத, கெடுக்க முடியாத வகையிலே, அவர்கள் எட்டி தொட முடியாத உயரத்திலே நீங்கள் பறந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரராய் வாழும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், நன்றாய் கவனியுங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. என்றும் என்றென்றுமாய் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த, கர்த்தருடைய ஆவியினாலே செய்த அந்த நற்காரியங்களை புண்ணியமாய் அறிவிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இன்றும் என்றென்றும் வாழுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் வெளிச்சம் ஒரு காலும் இருளாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு பணம் வரலாம், சொத்துக்கள் வரலாம், செல்வங்கள் வரலாம், வீடு வாசல்கள் வரலாம், எல்லாம் வரலாம். நிம்மதி தேவனாலே அன்றி வர முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் இருக்கிற, எல்லா செழிப்போடும் இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், எத்தனையோ மேலை நாடுகளில் இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறோம். நிம்மதி இல்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு வகையிலே வியாதியும் வருத்தமும் நிம்மதி குறையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அநேகமாயிரம் இருக்கிறார்கள். ஈவன் தேவ பிள்ளைகளும் அப்படியா இருக்கிறதை பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புவீர்களே ஆனால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த அற்புதமான, அதிசயமான, மகிமையான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வருடத்தின் இறுதி பாகங்களிலே, கடைசி நாட்களிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த தெய்வத்தாலே அன்றி உங்களுக்கு வேற வழியே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர முடியும். ஆமென். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர முடியும். ஐயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல்ல கொடுக்கிற மண்பாண்டங்களாய் இருக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற முதலாவது கிடைக்கப்பெறுகிற அற்புதமான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை, அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட யாரும் எங்கேயும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமில்லை. அவர்களை வெட்கப்படுத்தியவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கு எதிராய் இருக்கிறவர்கள் எல்லாம் சிதறண்டு போவார்கள். அவர்களுக்கு எதிராய் வருகிற கூட்டம் எல்லாம் நிச்சயமாய் இந்த மகிமை பிரகாசம் அவர்களுக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிற கூட்டங்களை 7 வழியாய் சிதறடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். இந்த அபிஷேகம் பெற்ற, அபிஷேகத்தோடு நிலைத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த பொசிஷன்ல நீங்கள் நிற்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். ஆமென். எந்த கடனோ கஷ்டமோ அல்லது எந்த மந்திரமோ சூனியமோ எந்த விதமான மனிதனுடைய சூழ்ச்சிகளோ உங்களுக்கு ஒரு நாளும் எதிர்ந்திருப்பதில்லை. அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த அற்புதங்களின் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த உலகத்தில் யாரும் எதுவும் எவரும் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. நிச்சயமாகவே உங்களை எதிர்க்கிறவர் பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை ஏளனமாய் பேசுகிறவர்கள், உங்களை அற்பமாய் நடத்துகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் எதிர் நிற்கிறவர்களும்
ராஜாக்களும் நிச்சயமாய் தேவ கோபத்திற்கு ஆளாவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நீங்கள் உறுதியாய் தேடிக்கொள்ள வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற அற்புதமான காரியங்கள், இது போன்ற விசேஷமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. ஐயா, உங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே எந்த இருள் ஜனங்களையும் பூமியையும் மூடினாலும் சரி, கர்த்தரே உங்கள் மீது உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த சூழ்நிலை வரும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடம் தேடி ஜாதிகளும் ஜனங்களும் புறப்பட்டு வருவார்கள். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு உங்களிடம் காணப்படுகிற அந்த மகிமையை நோக்கி ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேடி நிச்சயமாய் பெரிய மனிதர்கள், பெரிய வாய்ப்புகள், பெரிய சந்தர்ப்பங்கள், பெரிய தொடர்புகள் உங்களை நோக்கி கடந்து வரும். மாற்றமே இல்லை. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியையே பெற்று பரிசுத்த ஆவியில் பிரியமாய் இருந்து அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாத நல்ல தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த உதவியாளர் உங்களை நடத்தி செல்லுவார். இந்த துணையாளராய், உதவியாளராய், தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க செய்து நிச்சயமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை சுற்றிலும் இருக்கிற தூசிகளை எல்லாம் உதறிவிட்டு நன்றாய் கவனியுங்கள். ஐயா, அது வேண்டும், இது வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும் என்று உலகபூர்வமான காரியங்களுக்கு அலைந்து திரியாதபடி, உலகபூர்வமான காரியங்களையே நோக்கி அலைந்து விடாதபடி தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். எருசலேமாய் வீற்றிருங்கள். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளே, உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே, ஆமென், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை, நிச்சயமாய் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் உயரே உங்களை பறக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், உங்களை உயரே எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா கட்டுகளையும் நீங்கள் உடை தெரியும்படியாய், உலகபூர்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல், வல்லமையும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நிலைமைகளையும் எல்லா தூசிகளையும் உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அல்லது அது இல்லை, இது இல்லை, அப்படி வந்துவிடும், இப்படி வந்துவிடும் என்று வீண் பேச்சுகளை பேசிக் கொண்டிராமல், வீண் நம்பிக்கைகளை கொண்டிராமல், அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆதலினால் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, அங்கே இருந்து எழுந்திரு, வீற்றிரு. க்ளோரி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று கர்த்தருடைய வசனம் ஏசாயா 52:2 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமே, நீங்கள் எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் எல்லாவற்றையும் உதறிவிட்டு, ஐயா, தேவையானது ஒன்றே. அந்த மார்த்தாளை போன்று அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்திவிடுங்கள். தேவையானது ஒன்றே. கர்த்தரே சொன்னது போல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சுதந்தரித்துக் கொண்டாளே, அதுபோல உங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த நல்ல பங்கை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது
ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்குள்ளே நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழுவீர்கள். உங்களை எந்த சங்கிலியாலும் எந்த சதி சூரியங்களினாலும் சிம்சோனை கட்டினது போல எந்த பலத்த கயிறுகளினாலும் கட்ட முடியாது. இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ நிச்சயமாய் உயர உயர பரப்பீர்கள். இந்த உலகத்திலே உங்களை தடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. உங்களை நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு போனால் கூட, ஐயா நான் எல்லாவற்றையும் இழந்தவளாய் நிற்கிறேன், அல்லது கர்த்தரையே நம்பி உண்மையாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பிள்ளையாய் வாழ்ந்த பிறகும் எனக்கு ஏன் இந்த வெட்கம் என்று சொல்லுகிறாயா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவரே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓ, நான் சிறுமைப்பட்டவனாய் இருந்த பிறகும் சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாய் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தவள் எப்படி அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து சரித்த பொழுது அவள் வாழ்நாள் எல்லாம் அவள் அதை விற்று பிழைக்கும்படியாய் ஜீவனம் பண்ணும்படியாய் எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததோ, அது போலவே இந்த பரிசுத்த ஆவியிலே நீங்கள் அனல் கொள்ளும் பொழுது ஒரு நாளும் அனலுமின்றி குளிருமின்றி போய்விடாதபடி அனலாய் இருக்கும் பொழுது இந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரவாகம் எடுத்து வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் உங்களுக்கு எதிர்க்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற இந்த மகிமையான பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். அவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அவர் உங்களோடே என்றென்றுமாய் இருப்பார். உங்களை எல்லா சிகரங்களுக்கும் நீங்கள் பறக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகிமையும் மகத்துவமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பொழுது என் வாழ்க்கையிலே எல்லா வழிகளிலும் வாழ்ந்து எல்லா சிறப்புகளையும் பெற்று மேன்மையோடு இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். ஆமென். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களாலே ஆசீர்வதிக்கப்படும். நீங்களோ இந்த உலகத்தில் பேறு பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை தேடினாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு அபிஷேகத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு வல்லமையோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் மாத்திரமல்ல, எந்த காலத்திலும் எந்த கொம்பனும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கம் உள்ள நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே ஓலாட் ஒருவேளை இதுவரை நடக்காத காரியங்கள், இத்தனை மாதங்களாய் ஒருவேளை நடக்காத காரியங்களோடு ஏமாற்றங்களோடு இருக்கிற எந்த சகோதரனும் சகோதரியும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் மாதத்திலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இந்த வருடத்தை கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷமாய் என் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளாய் இந்த நாட்கள் மாறும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிற சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற அன்பின் ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே அவமானமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டு கொண்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் காலம் தள்ளி கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து அவர்கள் உயர்த்தப்படும்படியாய் என் தெய்வமே, உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றே இப்பொழுதே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த சின்னவர்களை ஆயிரமும் ஐயா, இந்த சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும்.
ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஐயா, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஓ பரிசுத்த ஆவியானவர், என் தெய்வமே, நீர் இந்த பிள்ளைகளை இன்று தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா வகையிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா விதமான குழப்பங்களிலும், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு என் தேவனாகி கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் இவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா மந்திர சூழியங்களும் மாறுவதாக, எல்லா கடன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களுமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா வனாந்தரமாய் காணப்படுகிற வாழ்க்கையெல்லாம் வயல்வெளியாய் மாறும்படியாய், ஆந்திரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அவாந்தர நிலங்கள் எல்லாம் நீரூற்றுகள் நிறைந்ததாய் மாறும் என்று பரிசுத்த ஆவி உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்படியாய் பெரிய மாற்றம் உண்டாகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டபடியே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. என்ன காரியங்களை காத்திருந்தார்களோ, எவற்றிலே ஒரு தாமதமும் நாடி தவிப்பும் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பீராக. எல்லா விதமான உபத்திரவங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற விசேஷித்த ஜனமாய் இவர்கள் மாறும்படியாய் ஒரு புது பலனோடு என் தெய்வமே, நீங்க கொடுக்கிற ஒரு புது பலனோடு இவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து இவர்கள் ஊழியங்களிலே, வியாபாரங்களிலே, இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே உயரே பறக்கும்படியாய் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும், மாற்றங்கள் வரட்டும். இந்த மாற்றங்கள் மறக்க முடியாத மாற்றங்களாய், ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களாய் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு சூழ்ந்து கொள்ளும்படியாய், தொடர்ந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் நடத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு நீங்காது நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய ஊழியங்களுக்காக நிச்சயமாய் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாய் நம்முடைய பிரயாணம் தொடர்ந்து பல்வேறு படைமுயற்சி கூட்டங்களை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை, தொடர்ந்து நடைபெற போகிற அந்த அற்புதமான அதிசயமான கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசங்களிலே ஒரு மாற்றம், பட்டணங்களிலே ஒரு எழுப்புதல், பட்டணங்கள் காண்கிற தேசம் எல்லாம் தேவனாகி கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாய் ஒரு வல்லமையான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்கே உண்டாகும்படியாய் கர்த்தர் அதற்கேற்ற நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறவர்கள் ஊக்கரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்கள் வாளாய் இருக்க மாட்டீர்கள், தலையாய் இருப்பீர்கள். நீங்கள் கீழாய் போவதில்லை, மேலாய் இருப்பீர்கள். பட்டணத்திலும் வழியிலும் வருகையிலும் போகையிலும் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, பரிசுத்த ஆவியோடு நீங்கள் வாழும் பொழுது, ஆவியானவரோடு வாழும் பொழுது, இந்த உலகத்தில் அதை போன்ற ஒரு பொக்கிஷம் எங்கேயும் இருந்ததில்லை. பணம் இருந்தவர்கள் நிம்மதியாயில்லை. பட்டணங்களை கட்டி கொண்டவர்கள், ஆதாயப்படுத்திக் கொண்டவர்கள், அநேக காரியங்களை ஆதாயப்படுத்திக் கொண்டவர்கள் ஒரு
ஒரு நாளும் தொடர்ந்து நிம்மதியாய் இருந்ததில்லை. எங்கேயோ அடி, எங்கேயோ வீழ்ச்சி, எங்கேயோ குழப்பத்தோடு வாழுகிறார்கள். ஆனால் என்றென்றுமாய் பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அவர்கள் நடு பகல் வரைக்கும் உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். ஆமென். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நடு பகல் வரைக்கும் உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற ஆகாய மண்டலத்து சுடர்களை போல் இருப்பார்கள். ஓ மைட்டி காட், அப்படியாய் நீங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உங்களை நல்ல அபிஷேக தைலத்தினால் உங்களை அபிஷேகிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்.